எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஒரு 4 டேஸாக கண்டினியூஸாக ஷார்ப்பாக மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகுது. இன்னைக்கு ஒரு ப்ளஸ் வந்து என்னன்னாக்கா, ஆஃப்டர்நூன் செஷனில் இந்த ஃபால்ல இருந்து ஒரு 50% வரைக்கும் ரெக்கவர் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பாருங்க, அந்த 2 நாளும் நல்லா ஃபால் ஆகிட்டு அப்படியே தான் நிற்குது. அடுத்த நாளும் ஃபால் ஆகிட்டு அப்படியே தான் நிற்குது. பட் இன்னைக்கு வந்து லாஸ்ட் செஷன்ல இருந்து அந்த லோவஸ்ட்ல லெவல்ல இருந்து ஆல்மோஸ்ட் 50% வரைக்கும் ரெக்கவர் ஆயிருக்கு. முக்கியமாக இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்த வெளியிட்ட நியூஸ் வந்து இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து வெளியிட்டிருந்தாங்க. லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸில் இல்லாத அளவுக்கு லோவஸ்ட் ஃபார்மேஷன். லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸில் இல்லாத அளவுக்கு லோவஸ்ட் லெவலில் வந்து இன்னைக்கு வந்து டேட்டா வெளியிட்டிருந்தாங்க. இன்ஃப்ளேஷனை பொறுத்தளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ லோவாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ எக்கனாமிக் நல்லது. ஸோ இப்போ வந்திருக்க சிபிஐ டேட்டா பொறுத்தளவுக்கு பாசிட்டிவ், எக்கனாமிக்கு பாசிட்டிவ். இதுக்கு அடுத்து முக்கியமாக Q1 ரிசல்ட்டு, அதை விட பெரிய ரிசல்ட் வந்து ட்ரம்ப் போடக்கூடிய ட்விட்டு தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்விட்டை போட்டு மார்க்கெட்டை வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஒரு வாலட்டாலிட்டியை க்ரியேட் பண்ணுறதே டொனால்ட் ட்ரம்ப்புடைய அந்த பாலிசிஸ் அண்டு அவருடைய டேரிஃப் ட்விட்டு தான். இதுதான் வந்து நம்ம செக் அவுட் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லை, ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குது செப்டம்பரில். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. டெக்னிக்கலாகவும் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்ஸை வந்து நம்ம செக் அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு நிஃப்டி டெக்னிக்கலாக பார்ப்போம். டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு நிஃப்டி 1 ஹவர் சார்ட்டில் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 25,000க்கு பிலோவில் ஒரு 1 டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் கூட அது வீக்னஸ்ன்னு எடுத்துக்கலாம். ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டு ஸ்டில் நோ அப் ட்ரெண்டாக தான் இருக்குது. எப்போ வேணாலும் ரெக்கவர் ஆகலாம். இதுதான் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஏன் அப்படின்னாக்கா, இந்த 1 ஹவர் ட்ரெண்டுடைய சப்போர்ட் வந்து இன்னும் பிரேக் அவுட் ஆகல பாருங்க. அதுவும் குறிப்பாக ஒரு லெவல் சொல்லியிருந்தேன், 25,080 மேக்ஸிமம் இறங்குச்சுன்னா 25,080. இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க. 25,000க்கு பிலோவில் க்ளோஸ் ஆகக்கூடாது. இதுதான் நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு க்ளோஸ் வந்து 25,082 தான் எக்ஸாக்டா. சரி, ஓவரால் இந்த ட்ரெண்டில் நியூஸு ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு அப்புறம் பாசிட்டிவாக வந்திருக்குது. இந்த இடத்துல இது வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டு. ஓகே, ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டு. ஸோ நாளைய பொறுத்தளவுக்கு இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து பாருங்க. இந்த 15 மினிட் டைம் ஃப்ரேமில் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் கிரியேட் ஆயிருக்கா? கரெக்டாக அந்த எட்ஜில் வந்து க்ளோஸ் ஆகுதா? அப்போது இந்த ஹை வந்து 25,110க்கு மேலே ஒரு 15 நிமிஷம் கேண்டில் க்ளோஸ் ஆனாலே ஒரு பாசிட்டிவான மூமெண்டம் தான். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 25,220 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு 25. ஏன்னா இந்த ஒரு நல்ல ஃபாலுக்கு அப்புறம், இந்த மாதிரி ஸ்டீப்பான ஃபாலுக்கு அப்புறம் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் கிரியேட் ஆகி அந்த சைடுவேஸ் மார்க்கெட் அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக போகுதுன்னு அர்த்தம். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். எங்கே என்ன ட்ரெண்ட் இருக்குதோ அதை நான் அப்டேட் பண்ணுறேன், அவ்வளோதான். இதில் கால்ஸோ எதுவும் கிடையாது. சேம் இன்னைக்கு நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணது, சென்செக்ஸ் வந்து பாட்டம் அவுட் ஆயிருக்கு, 82,075 தான் சப்போர்ட்டு, இங்கேருந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணேன். கரெக்டாக 82,075 இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆயிருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் லெவல் தான், வேவ் லெவல்னு சொல்லுவோம். ஃபிபனோச்சியில் கரெக்டாக இந்த லோவில் இருந்து 83,314 வரைக்கும் ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ சென்செக்ஸை பொறுத்தளவுக்கும் சேம் இந்த 15 மினிட் கேண்டில் வந்து எடுத்து பாருங்க. சென்செக்ஸை பொறுத்தளவுக்கும் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இங்கிருந்து ஒரு 400 புள்ளிகள் வரைக்கும் அப்சைடில் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ். இந்த சைடுவேஸ் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னாக்கா, அதாவது சென்செக்ஸுடைய லெவலை பொறுத்தளவுக்கு 82,400 ஆர் 82,390க்கு மேலே ரைஸ் ஆகும்போது குறைஞ்சபட்சம் 82,680 ஆர் 82,700 வரைக்குமே அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிடும். இடத்துல இந்த சைடுவேஸ் மார்க்கெட் இதுவுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டீப்பான ஃபாலுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் கிரியேட் ஆகிருப்பாங்க. ஓகே,
ஸோ இதை மட்டும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து நான் பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஜஸ்ட்டு மார்க்கெட்டில் இருக்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, சேம் நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த மாதிரி ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் தான் கிரியேட் ஆகிருக்கு. சரி, ஹவர்லியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்டர் ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் கிரியேட் ஆயிருக்கான். இந்த ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஒரு முறை கூட பிரேக் அவுட் ஆகல. ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆகும்னு பார்த்தேன், பட் ஒரு முறை கூட பிரேக் அவுட் ஆகல. அப்போ கண்டிப்பா அப்சைடு ரிவர்சல் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ அப்சைடில் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 56,950, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 57,200. ஓகே, அதே மாதிரி இந்த சென்செக்ஸில் நல்ல ஃபால்க்கு அப்புறம் இந்த மாதிரி டபுள் பாட்டம் ரீஜனில் ஒரு டபிள்யூ ஷேப்பில் ஃபார்ம் ஆகுதா. இந்த நெக்லைன் வந்து இன்னும் சேஃப் ட்ரேடர் வந்து என்ன பண்ணுங்க, இந்த நெக்லைனை வந்து செக் பண்ணி பாருங்க. நெக்லைனுக்கு மேலே ஒரு 30 மினிட்ஸோ இல்லை 15 மினிட்ஸ் கேண்டிலோ பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஷார்ப்பாக ரெக்கவர் ஆகும். ஏன்னா இது வந்து இங்கே பாருங்க, இதில் வந்து டபுள் பாட்டம் இருக்குதா, லைக் வந்து ட்ரிபிள் பாட்டமும் இருக்குது, அதே நேரம் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டும் இருக்குது. ஓகே, நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஜூலை 16லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸஸும் ஜூலை 16லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா அந்த ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து ஆகஸ்ட் 10லேருந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூடை பொறுத்தளவுக்கு ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டு. இப்போ நான் வச்சிருக்க சார்ட் வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். டாப் டு டாப் அண்ட் பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் வந்து புரியும். சரி, ட்ரெண்டு மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் வந்து எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஓவரால் ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டு. இப்போ எப்படி வந்து நிஃப்டி சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக இருக்குது, அதே மாதிரி இது வந்து சைடுவேஸ் அப் ட்ரெண்டு. இதில் வந்து என்னென்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு ஒரு 15 கேண்டில் வந்து தொடர்ச்சியாக பாசிட்டிவாக இருக்குது, ரைஸாக இருக்குது. இதுக்கு மேலே இது வந்து திரும்பவே திரும்பாதுன்ற அளவுக்கு இங்கேருந்து கண்டினியூஸாக ரைஸ் பண்ணி போகிறான் பாருங்க. அதே அளவுக்கு என்ன வேகத்தில் ஏறுச்சோ அதே வேகத்தில் இறங்குது பாருங்க. ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டுடைய பிஹேவியர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதே மாதிரி தான் நிஃப்டியும் இப்போ ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இது வந்து சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டில் நிஃப்டி செயல்படுது. ஓகே, இப்போ இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி ரீச் ஆயிருக்கு. 5970 75ங்கிறது ரெசிஸ்டன்ஸு. இதில் இம்மீடியட் சப்போர்ட் அப்படின்னா இந்த ப்ரீவியஸாக இருக்கு இல்லையா, இந்த சப்போர்ட் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். சாரி, 5810 820ங்கிறது நம்ம சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் 5750 760ங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ 5800 அண்ட் 5760 இந்த ரெண்டு லெவலுமே நோட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட் வந்து செகண்ட் சப்போர்ட் தான் ஒர்க் ஆகும். 5760ங்கிறது ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இது வரைக்குமே சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட் தான். நல்லா ரைஸ் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு பை சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட செல் சைடில் வந்து இன்கேஸ் மேலே ரைஸ் ஆனால் கூட தொடர்ந்து நாளைக்கும் இந்த செல் வந்து கீழே கண்டினியூ ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஃபைன். மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவுங்க. நன்றி, வணக்கம்.